லாஸ்ட் வீடியோல நம்ம மார்க்கிங் பண்ணிட்டோம். மார்க்கிங் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பண்ண போற ஒர்க் வந்து எர்த் ஒர்க்னா குழியை வந்து நோட்டணும். ஃபவுண்டேஷனுக்காக நம்ம வந்து நோண்டணும். அது மேனுவலாகவும் நோண்டலாம், ஜேசிபி வச்சும் நம்ம வந்து நோண்டி எடுக்கலாம். அந்த டெப்த் வந்து ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி ஒரு ரீஜனுக்கு ஒரு மாதிரி வரும். ஆடி ஸ்டேட்டா எவ்வளவு அடியில் வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து நோண்டணும். ஸோ நமக்கு வந்து 3 பக்கமும் வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவா இருக்கு அப்படின்னாக்க ஜேசிபியால நம்மளால பறிக்கிறது கஷ்டமா இருக்கும். பிளாட் காலியா இருக்குன்னா ஜேசிபி வச்சு நம்ம ஈஸியா பறிச்சிடலாம். ஜேசிபி வச்சு பறிச்சா நமக்கு வந்து காஸ்ட் வந்து நமக்கு சேவிங்ஸ். அப்படி ஜேசிபி வச்சு பறிச்சாலும் கீழே சுத்தம் பண்றதுக்கு ஆட்கள் விட்டு கீழே வந்து கிளீன் பண்ணுவோம். அது நமக்கு செலவு கம்மியா இருக்கும். ஆட்கள் வச்சு பறிக்கிறோம்னா கிளியராகவே பண்ணிடுவாங்க. ஸோ ஆஸ் பர் செக்ஷன் ரைட் நம்ம வந்து ஹார்ட் ஸ்டேட் வர வரைக்கும் ஃபுல்லாக வந்து எர்த் ஒர்க் பண்ணிட்டு அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி அந்த எர்த் ஒர்க் பண்ணி வெளியில எடுத்த மண்ணையுமே வந்து நம்ம 2 குழிகளுக்கு இடையில நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷனுக்கு காலம் பார்த்ததுக்கு அப்புறம் அது அந்த மண்ணையை நம்ம வந்து தள்ளி விட்டு கன்சால்டேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இது நம்ம எர்த் ஒர்க் அப்படின்ற பார்ட் தான் இந்த வீடியோல பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா மேல பிளேலிஸ்ட்டை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்றது மூலியமா அதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. ரெகுலர் டிப்ஸ் வேணும்னாக்கா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜஸ், யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் வீடு விட்ட மனிதனுடைய அனைத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.